பவுன் நகை, அது போக 70 லட்சத்துக்கு வோல்வா காரு. அதாவது பொண்ணும் மாப்பிள்ளையும் ரோட்டில் போகும்போது அழுங்காமல் குலுங்காமல் போகிறதுக்கு வோல்வா காரு. இது பத்தாதான், மாப்பிள்ளை தொழில் செய்யணும்னு 500 பவுன் தேவைப்படுதாமா. ரிதன்யாவினுடைய மரணம். நீங்கள் தலகுனிய வேண்டாப்பா, நீங்கள் தலகுனிய வேண்டாம். 300 பவுன் நகையும் 70 லட்ச ரூபா காரு வாங்கி கொடுத்த அப்பா எதுக்கு தலகுனியணும்? எதுக்கு தலகுனியணும்னா அதுதான் இந்திய திருமண சடங்கு. இங்கே பெண்கள் வியாபார பொருள் தான். ஏன் இங்கே பெண் மட்டும் வியாபார பொருளாக இருக்கா அப்படின்னா, இங்கே பெண் என்பவள் ஒரு உயிர் கிடையாது. அதுவும் இந்த மாப்பிள்ளைக்காக வாங்கப்பட்ட இன்னொரு டெடிபியர் தான். ரிதன்யா நல்ல வசதியான பொண்ணு தான். அவங்க ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்? அவங்க பேசின ஆடியோ முழுக்க நம்ம கேட்டிருப்போம். எவ்வளவோ கனவுகளோட இந்த வீட்டுக்குள்ளே வந்த, ஆனால் நம்ம நினச்ச மாதிரி இவங்க இல்லைப்பா. உண்மையாக நீங்கள் என்னெல்லாம் கனவோட வந்தீங்க ரிதன்யா அப்படின்னு கேட்டால் ரிதன்யா இப்போ நம்மக்கிட்ட சொல்ல முடியுமா? ஆனால் ரிதன்யாக்கள் ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு கனவு இருந்துச்சுன்னு. ரொம்ப காலமானா ஒரு 50 வருஷமா. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வீட்டில் ஸ்டவ் வெடிக்குங்க. இந்த நியூஸை எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டவ் வெடித்து புது பெண் மரணம். ஆனால் இன்னைக்கு இங்கே ஸ்டவ் வெடிக்கல, ஆனால் புது பெண் மரணம். 78 நாள், ஆல்மோஸ்ட் கல்யாணம் ஆகி 2.5 மாதம் தாங்க ஆயிருக்கு. வெறும் 2 மாதத்துக்குள்ள ஒரு பெண்ணோட ஒட்டுமொத்த கனவையும் அழிக்க முடியும் அப்படின்னா இந்த சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு. நான் உங்ககிட்ட முதல்ல சொல்லணும்னு நினைச்ச விஷயம் இதுதான். அவங்க அப்பா 300 பவுன் நகையும் 70 லட்ச ரூபா காரை கொடுக்குறாருன்னா சும்மா கொடுத்துருப்பாரு நான் நினைக்கிறீங்க? சும்மா அப்படியே கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன். அவங்க கல்யாணம் நடந்த மண்டபம் எவ்வளவு பெரிய மண்டபமாக இருந்திருக்கும். எவ்வளவு ஆடம்பரமாக தன்னுடைய மகளோட திருமணத்துக்காக டெக்கரேஷன்ஸ்லேருந்து ஃபுட்டுலேருந்து எல்லாத்தையும் பார்த்து பண்ணியிருப்பாரு. அந்த கார், வோல்வா கார் போர்ட்டிகோல முன்னாடி நிற்கும் போது எவ்வளவு கெத்தா நின்றுருப்பாரு. இவ்வளவு ஆடம்பரமாக அந்த கல்யாணத்தை நடத்தினதுனால தான் ரிதன்யானால உடனடியாக அந்த வாழ்க்கையை தூக்கி போட்டு வர முடியல. எங்கள் அப்பா எவ்வளவு செலவு பண்ணியிருக்காரு, எவ்வளவு பணத்தை கொடுத்துருக்காரு, எனக்காக எவ்வளவு கனவு கண்டிருக்காரு. இவ்வளவும் பார்த்து பண்ண எங்கள் அப்பாவுக்கு நான் திரும்பி போனால் எவ்வளவு அவமானம். இதில் எந்த அவமானமுமே கிடையாது ரிதன்யா. இது அந்த ரிதன்யாக்கு இல்லை, இனி இப்போ எங்கேயாவது இருக்கிற ஒவ்வொரு ரிதன்யாக்களுக்கும் தான் சொல்கிறேன். நீ பொம்பளை பிள்ளையா போயிட்ட, அனுசரித்து தான் போயாகணும் அப்படின்னு இப்போ கூட இந்த நிமிஷம் கூட ஏதோ ஒரு அம்மா ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அந்த அனுசரித்து போகணுங்கிற வார்த்தை தான் இன்னைக்கு ரிதன்யாக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துருக்கு. என்னால் முடியலப்பா, நான் உங்களை விட்டு போகிறேன், நான் வந்தேன்னா ஏன் நீ அனுசரித்து போகலான்னு கேட்பீங்க. இவ்வளவு செலவும் இவ்வளவு ஆசைப்பட்டு ஒரு கல்யாணத்தை நடத்தி அது 2.5 மாசத்துல முடிஞ்சு போகுதுன்னா ஒவ்வொரு அப்பாக்களுக்கும் அது மிகப்பெரிய வழி தானே. ரிதன்யா அழுதுகிட்டே சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம காதுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது ரிதன்யாவோட வாழ்க்கை மட்டும் கிடையாது, இது வரலாற்று உண்மையாவே இருக்கு. நான் இதெல்லாம் வேண்டான்னு உதறி தள்ளிட்டு வீட்டுக்கு வந்தா கூட புதுசாக ஒரு வாழ்க்கையை பற்றி என்னால் ஏற்றுக்க முடியலப்பா. இந்த நடுத்தர குடும்பம்னு சொல்லுவாங்கல்லங்க, அவங்க புது பணக்காரங்களாகவே ஆனாலும் அந்த நடுத்தர அந்த ஃபேமிலி அந்த மைண்ட் செட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதில் யார் மேலே தப்பு, யார் தப்பு பண்ணியிருக்கா, யார் கரெக்டாக பண்ணியிருக்கான்னு யோசிக்கிறதுக்கு இல்லைங்க. இது ஒட்டுமொத்த தப்பும் இந்த சமூகத்து மேலே தான் இருக்குது. ஒரு பெண் தனியாக வாழ்ந்துடவே முடியாதுன்னு இந்த சமூகம் ஒவ்வொரு பெண்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஒரு பெண் அப்பா கூட இருந்தால் அந்த உறவு கெட்டு போயிடும், அண்ணன் கூட இருந்தால் அந்த பழக்கம் கெட்டு போயிடும், இல்லை மகன் கூட இருந்தால் சமூகமே கெட்டு போயிடும். இருந்தால் புருஷன் கூட இரு, இல்லைன்னா செத்துப்போ, அவ்வளவுதான். புருஷன் செத்து போனதுக்கப்புறம் நீ விதவையாக கூட இருக்கலாம், ஆனால் விதவையாகாம நீ தனியாக இருக்கவே முடியாது. வாழா வெட்டி அப்படி ஒரு வார்த்தை இருந்துச்சுல சமூகத்தில், இப்போவும் இருக்கு. என் புள்ள நல்லா இருக்கணும்னு தான் இந்த 300 சவரன் நகையும் காரும் வாங்கி கொடுத்த அப்பா புள்ள வாழாமல் வெட்டியாக வந்து இருந்துட்டா எவ்வளவு கஷ்டமாக இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்பாவுக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் ரிதன்யா வாழா வெட்டியா இல்லை, வாழ்க்கையவே வெட்டிட்டு போயிட்டாங்க. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, அம்மா என்னை மன்னிச்சிருங்க. ஒரே ஒரு தடவை உங்களை நீங்கள் மன்னிச்சிருக்கலாம் ரிதன்யா. நீங்கள் என்ன படிச்சீங்க, எது வரையும் படிச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல.
ஏன்னா இன்னைக்கு நியூஸ் ஃபுல்லாகவே 300 பவுன் நகையும் 70 லட்ச ரூபா காரும் தான் பேசப்படுது. அவங்களுக்கு 300 பத்தாதாமா, 500 பவுன் நகை வேணுமாமா. ஆனால் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கிறத பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை. ஒருவேளை நீங்கள் ஏதாவது படிச்சிருந்தாலும் இப்போ அது மேலே எனக்கு கவலை இல்லைங்க. ஒரு படித்த பெண்ணாக நடந்துக்க வேண்டிய ரிதன்யா, ஒரு சுயமரியாதை பெண்ணாக நடந்திருக்க வேண்டிய ரிதன்யா தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு காரணம் இங்கே சமத்துவமும் சமூக நீதியும் இல்லைங்கிறது தான். ஒரே கல்யாணம் தான், ஆனால் ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி. எனக்கு தெரிஞ்ச இந்த கல்யாணத்தில் அத்தனை பொருத்தமும் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. மனப்பொருத்தம், இந்த மனப்பொருத்தத்தை பார்க்கறதுக்கு தான் அத்தனை கட்டங்களும் இருக்கு. ஆனால் மனப்பொருத்தத்துக்கு யாருக்கிட்டையும் எந்த கட்டமும் கிடையாது. ஆனாலும் இந்த ஜாதகத்தையும் ஜோசியத்தையும் நம்பி மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கல்யாணம் பண்ணிட்டும் இருக்கோம், வாழ்ந்துக்கிட்டும் இருக்கோம். பிள்ளைக்கு செவ்வாய் தோஷம். சரி, அது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டால் அந்த டைமும் அந்த நாளும் அதைத்தான் சொல்லுதாமா. ஆனால் அதே டைமில் அதே நாளில் உலகம் முழுக்க நிறைய பெண் குழந்தைங்க பிறந்திருப்பாங்க. ஆனால் அவங்க யாருக்கும் அந்த செவ்வாய் தோஷம் இல்லையே. இந்தியாவில் இருக்கிற எல்லா தோஷங்களும் சூத்திரன் சந்தோஷமாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ரிதன்யாவுடைய அப்பா இன்னைக்கு அவ்வளவு அழுகிறாருங்க. ரிதன்யா வெறும் உடலாக வந்தப்போ அவங்க அப்பா எப்படி அழுதாரோ அதே மாதிரி தான் ரிதன்யா உயிரோடு அவர் வீட்டுக்கு வந்து வாழ்ந்திருந்தாலும் அவர் அழுதிருப்பாரு. ஆனால் இது எதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த சமூகம் இன்னுமே அறிவு பெறல அப்படிங்கிறதுக்கான உதாரணம் ரிதன்யா தான். என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன், ஆரம்பிக்கவே படாத வாழ்க்கையை முடிச்சுக்கிற அளவுக்கு என்னாச்சு? நான் நினச்ச மாதிரி எதுவுமே இல்லை. என் மாமனார் மாமியாருக்கு பணம் முக்கியம், இவனுக்கு என் மனம் முக்கியமே கிடையாது. எனக்கு என் வாழ்க்கை, எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குல்லப்பா, அந்த ஆசை என்னாச்சுன்னு எனக்கு தெரியலப்பா. அது நான் திருப்பி வந்தாலும் எனக்கு கிடைக்குமான்னு தெரியலப்பா. ஒருவேளை இந்த சமூகம் கொஞ்சம் ஆரோக்கியமான சமூகமாக இருந்திருந்தா திருமணத்துக்கு பண்ணுற செலவு வீண் செலவு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தாலே போதும். ரொம்ப எளிமையான கல்யாணங்கள் எங்கே நடக்குதோ அங்கெல்லாம் பிரச்சனை இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது, இந்த அளவுக்கு இருக்காது. ஆசாசையாக வாங்கின காஸ்ட்லி புது காரு ஆக்சிடென்ட் ஆனால் எவ்வளவு வலிக்கும். ஆசாசையாக வாங்கின காஸ்ட்லி வாட்ச் தொலைஞ்சு போனால் எவ்வளவு வலிக்கும். ஆசாசையாக போன காஸ்ட்லி வாழ்க்கை தொலைஞ்சதுன்னா எவ்வளவு வலிக்கும். இது 3 வலிக்குமே காரணம் அது காஸ்ட்லியாக இருக்கிறதுனால தான். பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைங்களோட திருமணம் அப்படிங்கிறது வாழ்க்கையின் ஒரு பகுதி தான். அதுதான் வாழ்க்கை, அது மட்டும்தான் வாழ்க்கைன்னு சொல்லி இன்னும் அவங்கள திணிக்காதீங்க. என் பிள்ளை நல்லா படிக்கணும்னு தகுதிக்கு மீறி தனியார் பள்ளியில் சேர்த்துனேன். என் பிள்ளைக்கு தனியான மதிப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக தகுதிக்கு மீறி தனியார் கல்லூரியிலையும் சேர்த்துனேன். என் பிள்ளை சந்தோஷமாக வாழணும்னு தகுதிக்கு மீறி கல்யாணமும் பண்ணி வச்சேன். இப்படி எல்லா இடத்துலையுமே தகுதிக்கு மீறி நம்ம பண்ணுறதுக்கு காரணம் இருக்குது தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை, உனக்கு தகுதி இல்லை. அதுவும் எப்படி தெரியுமா? பிறப்பினாலேயே தகுதி இல்லை. அந்த தகுதி இல்லைங்கிற வார்த்தையை போக்குறதுக்காக தான் தகுதிக்கு மீறி நம்ம பண்ணுறோம். 300 பவுனும் 70 லட்சமும் தகுதிக்கு மீறிய செயல்தான். 500 கேட்கறது தகுதியற்ற செயல்தான். நம்ம எல்லாரும் மனுஷங்க அப்படின்னு சொல்கிற சமத்துவம் இங்கே இல்லை. எல்லாருக்குமான ஒற்றை சமூக நீதி இங்கே இல்லை. இது ரெண்டுமே இல்லாத இடத்துல சகோதரத்துவம் இருந்துடவா போகுது? அதனால தான் அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் மாபெரும் போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்து இதை 3ஐயும் இங்கே நிலைபெற செய்ய முயற்சி பண்ணாங்க. நாம் அவர்கள் வழியில் நடந்து இந்த சமத்துவமற்ற சமூகத்தை சமப்படுத்துவோம். சமூக அநீதிகள் நிறைந்த சமூகத்தை கிழித்தெறிந்து சமூக நீதியை நிலைநாட்டுவோம். நீ வேற நான் வேறங்கிற கொள்கையெல்லாம் விட்டுட்டு அனைவரும் சகோதரர்கள்னு வாழ்ந்துட்டு போயிடுவோம். இதுக்காக பேசுவோம், இனி பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். நன்றி, வணக்கம்.